இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் 5 நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையினை ஒட்டியுள்ள பகுதிகளில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 10 முதல் 32 கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது. தூறல் மழையை பயன்படுத்தி 18 முதல் 22 நாட்களான 4 இலை வயதில் உள்ள நெல் நாற்றுகளை நடவு செய்யவும். மேற்கு தொடர்ச்சி மலையினை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். 15 மில்லிமீட்டர் மழை பெறும் பட்சத்தில் மானாவாரி சோளத்திற்கு யூரியா 1 ஹெக்டேருக்கு 25 கிலோ என்ற அளவில் இடவும். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி வரும் பருவத்தில் நிலக்கடலை விதைக்க ஏதுவாக நிலத்தை தயார்படுத்தலாம். உள்ளூர் பகுதிகளில் அதிவேக காற்று மற்றும் லேசான மழை பொழிய வாய்ப்புள்ளது. எனவே கரும்பில் எதிரெதிர் வரிசைகளை விட்டம் கட்டி காற்றினால் சாயாமல் பாதுகாக்கவும். வரும் 5 நாட்களுக்கு மழை எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழையை பயன்படுத்தி பின்பருவ கரும்பிற்கு மேலுரமாக 90 கிலோ வேப்பம் பிண்ணாக்கு கலந்த தழைச்சத்து மற்றும் 37 கிலோ சாம்பல் சத்து உரங்களை இடவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி கொடி பூசணி வகைகளை போதுமான வடிகால் வசதி செய்து விதைக்கவும். மணிக்கு 10 முதல் 32 கிலோமீட்டர் வரை வேக காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்களை சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களில் சுற்றிலும் சாக்கு பைகளை தொங்கவிடவும். காற்றில் அதிக ஈரப்பதம் எதிர்பார்க்கப்படுவதால் காரணமாக பால் மாடுகளில் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் மடியினை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவி மடிவீக்க நோய் வராமல் தவிர்க்கவும்.